ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல எஸ்டிஆர் 49 அரசன் படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க வந்து போகிறோம். அரசன் இந்த ஒரு படத்துக்கான ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டீம் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. அனிருத்தோட மியூசிக்கில் இந்த ஒரு ப்ரோமோ இருக்கு வந்து போகுது. அனிருத்தோட சைட்லேருந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அனிருத் தான் இந்த ஒரு படத்துக்கான மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறத நாளைக்கு டீம்ஸ்லேருந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் வந்து பண்ண போகிறாங்க. இந்த ஒரு ப்ரோமோ வீடியோ மூலமாக நாளைக்கு ஈவினிங் 6:02க்கு இந்த ஒரு படத்துக்கான ப்ரோமோ வீடியோவை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ யூடியூப்ல ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது. டைரக்டா தியேட்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த ஒரு படத்துக்கான ப்ரோமோ வீடியோ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் வந்து போகுது. நாளைக்கு ஈவினிங் 6:02க்கு. அண்ட் யூடியூப்ல இந்த ஒரு ப்ரோமோ வீடியோ எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 17ஆம் தேதி வர வெள்ளிக்கிழமை காலையில 10:07க்கு இந்த ஒரு படத்துக்கான ப்ரோமோ வீடியோ, அரசன் படத்துக்கான ப்ரோமோ வீடியோவை யூடியூப்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏன் டீம் இப்படி ஒரு பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. நாளைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ற அதே டைம்லயே இவங்க கண்டிப்பா யூடியூப்ல ரிலீஸும் பண்ணியிருக்கலாம். பட் அது இல்லாம ஏன் ஒரு நாள் கழிச்சு ரிலீஸும் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2 டீமே பண்ண வச்சிருப்பாங்க. ஜெயிலர் 2 படத்துக்கான அனௌன்ஸ்மென்ட் டீம் எப்படி குடுத்திருப்பாங்கன்னா, தியேட்டர்லயும் ஜெயிலர் 2 படத்துக்கான ப்ரோமோ டீம் ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம்லயே அதாவது வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ண அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்லயும் டீம் ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அரசன் படத்துக்கான டீமே பண்ண வச்சிருக்கலாம். பட் ஏன் ஒரு நாள் கழிச்சு ரிலீஸும் பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஸோ நாளைக்கு ஈவினிங் 6:02க்கு இந்த ஒரு படத்துக்கான ப்ரோமோ வீடியோ தியேட்டர்ஸ்ல ரிலீஸும் பண்ணிருவாங்க. ஸோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு படத்துக்கான ப்ரோமோ வீடியோவ டைரக்ட்டா யூடியூப்லயும் தியேட்டர்ஸ்ல ரிலீஸும் பண்ணிருக்கலாம் ஒரே டைம்ல. பட் அத விட்டுட்டு ஏன் இப்படி 2 டைமா பார்த்து ரிலீஸும் பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாளை கழிச்சு காலையில அப்படி சொல்லிட்டு 2 நாள்ல இந்த ஒரு படத்துக்கான ப்ரோமோ வீடியோ ஏன் தனித்தனியா ரிலீஸும் பண்றாங்க அப்படின்னு தெரியவும் செய்யல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நாளைக்கு இந்த ஒரு படத்துக்கான ப்ரோமோ வீடியோ என்னதான் தியேட்டர்ஸ்ல டைரக்ட்டா ரிலீஸும் பண்ணாலும், சோசியல் மீடியால எல்லாரும் வீடியோவா எடுத்து போடவும் செய்வாங்க. ஸோ பார்ப்போம் இந்த ஒரு படத்துக்கான ப்ரோமோ வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் செய்யலாம். நான் ரொம்பவுமே ஈகரா வெயிட் வந்து பண்ணிட்டு இருக்கிறது அனிருத்தோட மியூசிக்காக தான். ஏன்னா வெற்றிமாறனுடைய படங்கள் நம்மலாம் பார்க்கவும் சிருப்போம். அவருடைய படங்கள் எப்படி இருக்கும், என்ன ஜான்ரால இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியவும் செய்யும். பட் அவரோட படத்துக்கு அனிருத் வந்து மியூசிக் வந்து பண்றாரு அப்படிங்கும்போது, அது வந்து எப்படி இருக்கும்? அனிருத்தே கண்டிப்பா புதுசா தான் மியூசிக் வந்து பண்ணி ஆகணும். வெற்றிமாறனோட ஸ்டைல்ல அவர் வந்து மியூசிக் வந்து பண்ணி ஆகணும். ஸோ அவரோட மியூசிக் எப்படி வந்து இருக்க போகுது? அந்த ஒரு மியூசிக்ல நம்ம சிம்பு எப்படி இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸ்பெக்டன்ட்டா வெயிட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு ஈவினிங் 6:02க்கு அரசன் படத்துக்கான ப்ரோமோ வீடியோ டைரக்ட்டா தியேட்டர்ஸ்ல ரிலீஸும் பண்றாங்க. யூடியூப பொறுத்தவரைக்கும் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில 10:07க்கு ரிலீஸும் பண்ண போறாங்க.